ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பண்ணி பேசுறேன். எதுக்கு இந்த பதிவுன்னு வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடிகர் நவரசநாயகன் கார்த்திக் அவர்களை பத்தி ஏகப்பட்ட நெகட்டிவான வீடியோஸ் வந்து சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருந்தது. ஆனா நவரசநாயகன் அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. தமிழ் சினிமாவில் 100 திரைப்படங்களுக்கு மேல் நடித்த கதாநாயகர்கள் யார் யாருன்னு வந்து நம்ம சொல்லணும்னா விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு குறைவான அளவுல தான் இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், இளைய திலகம் பிரபு அவர்கள், புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள், அதுக்கு அடுத்து நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். இவங்க 8 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 100 திரைப்படங்களை கடந்து ஒரு வெற்றிகரமான கதாநாயகனா வலம் வந்தவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சார் கூட மைனஸ் பண்ணல. ஏன்னா சத்யராஜ் அவர்கள் 99 திரைப்படம் வில்லனா நடிச்சது. 100வது திரைப்படத்தில் தான் வந்து அவரு ஹீரோவாவே அறிமுகமாகிறார். வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு முழு நீள கதாநாயகனா அறிமுகமாகிற படம். ஸோ இதுல சத்யராஜ் சார் தூக்கிட்டோம்னா 7 பேர் தான் தமிழ் சினிமாவில் 100 திரைப்படங்கள் நடிச்சவங்க. அதுல மிக முக்கியமானவர் கதாநாயகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். ஸோ இவர் இந்த மாதிரி கால் ஷீட் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, அதாவது அவர் பாஸ்கர் அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா, ஷூட்டிங் வராம கால் வந்து எனக்கு கீழே வந்து இடுப்பு அடிபட்டுச்சு, கால் நடக்க முடியல, அவர் வந்து நாங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டு கூட்டு வந்து நிக்க வச்சு நடிக்க வச்சோம். ஸோ இப்படியெல்லாம் சொல்றாருன்னா, ஒரு 100 திரைப்படங்கள்ல நடிச்ச ஒரு கதாநாயகன் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தா 100 திரைப்படங்களை கடந்து அவர் நடிச்சு வந்திருக்க முடியுமா? 100 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அதே போல பாரதி மோகன் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க வந்து அட்வான்ஸ் பணம் கொடுத்த 5 லட்சம் ரூபாய், அது வந்து திருப்பி கொடுக்கவே இல்லை. உடனே கார்த்திக் சார் சொல்றாரு, தமிழ் சினிமாவுக்கே தெரியும் கார்த்திக் கிட்ட வந்து பணம் வந்துச்சுன்னா அது திருப்பி போகாது அப்படின்னு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? போய் சேம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு வந்து கார்த்திக் சார் வந்து என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு. அதாவது இதுல வந்து நம்ம 2 விஷயமா நம்ம யோசிக்கணுங்க. சக்கரவர்த்தி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு, 5 லட்சம் கேட்டார், ராத்திரியே எடுத்து வந்து கொடுத்தோம் அப்படின்னு. அதாவது உச்சத்துல இருக்கக்கூடிய நல்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நடிகர் 90s பீரியட்ல யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். சோ இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நான் பணம் கொடுத்துட்டேன் ஷூட்டிங் வரல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்களோட தரப்புல இருந்து பார்ப்போம். அவருக்கு தர வேண்டிய முழு ஊதியத்தையும் கொடுத்துட்டு இருந்தா அவர் தாராளமா வந்துட்டு இருந்திருப்பாரு. சோ அவருக்கு தர வேண்டிய பாக்கி தொகையை கூட இவங்க வச்சிருக்கலாம். சோ நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து கூட இவங்க அவங்களோட படத்துல வந்து நடிக்க வச்சிருக்கலாம். இது நடந்திருக்கலாம் இல்லையா? ஒரேடியா வந்து ப்ரொடியூசர் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. அதே போல ஷூட்டிங்க்கு சீக்கிரமா வர்றதில்ல, லேட்டா வருவான்னு சொல்றாங்க. ஸோ இவரை வைத்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்து கார்த்திக் அவர்களை பத்தி சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, டைமுக்கு இவர் ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க, இவரை குறை சொல்றவங்க எல்லாம் சின்ன சின்ன டைரக்டர், சின்ன சின்ன ப்ரொடியூசர் தான். ஸோ பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் எடுத்துங்க. இயக்குனர் விக்ரமன் அவர்கள், எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சரத்குமாரோ இல்ல முரளி சாரோ, என்னுடைய நிறைய திரைப்படத்துல நடிச்சவங்க யாருமே கிடையாதுங்க. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான, நான் ரொம்ப ரசிச்ச நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். ஸோ இவங்க 2 பேருமே என்னோட ஃபேவரட் அப்படின்னு வந்து விக்ரமன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வச்சு நிறைய திரைப்படங்களை இயக்குன KS ரவிக்குமார் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்தா திரைப்படம். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கிடையாதுங்க, கரெக்டா டைமுக்கு வந்துருவாரு அப்படின்னு வந்து அவரும் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை பெருமையா தான் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆரம்ப காலகட்டத்துல இயக்குனர் RV உதயகுமார் அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம், அதுவும் முதல் வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் தான். உரிமை கீதம் அப்படின்ற திரைப்படத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக், இளைய திலக பிரபு 2 பேரும் சேர்ந்து RV உதயகுமார் அவர்களுக்கு இயக்குனரா வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வானம், இன்னொரு திரைப்படம் ஏதோ ஒன்று RV உதயகுமார் எடுத்தார். 2 படமும் சரியா ஓடாததுக்கு அப்புறம் திரும்பவும் RV உதயகுமார் அவர்களுக்கு கம்பேக் கொடுத்து பெரிய ஹிட்டான திரைப்படம்னு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வாசல். ஸோ அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பயணம் வந்து பொன்னுமணி, நந்தவனத்தேர், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டினியூவா போயிட்டு தான் இருந்தாங்க நவரச நாயகன் கூட. ஸோ இந்த மாதிரி கால் ஷீட் பிரச்சனையோ இல்ல ஷூட்டிங் வர மாட்டேன்னு சொல்ற பிரச்சனையோ பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய இயக்குனர் வந்து அவரை வச்சு படம் தயாரிச்சிருப்பாங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகத்தியன். அகத்தியன் சார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1996ல 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒண்ணு வந்து காதல் கோட்டை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோகுலத்தில் சீதை. காதல் கோட்டை வந்து வர்த்தக ரீதியா அதிகமான வசூல் கொடுத்தது. கோகுலத்தில் சீதை ஒரு ஆவரேஜ் வசூல் கொடுத்திருந்தாலும் அகத்தியன் சார் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், அகத்தியன் சார் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அட்ராக்ஷனான ஒரு நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கார்த்திக் தான். ஸோ அவரு மாதிரி ஒரு நடிகர் நான் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவு பெருமையா பேசியிருக்காங்க இயக்குனர் அகத்தியன் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் சுந்தர் சி. ஸோ சுந்தர் சி அவர்கள் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் வச்சு கிட்டத்தட்ட 6 படம் பண்ணியிருக்காரு. உள்ளத்தை இழித்தா, மேட்டுக்குடி, உனக்காக எல்லாம் உனக்காக, அழகான நாட்கள்,
உள்ளம் கொள்ளை போவது, இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 திரைப்படங்கள் எடுத்திருக்காரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனது இல்லை. அப்போ இத்தனை திரைப்படங்கள் இவரை வச்சு இயக்குனவங்க சொல்றதெல்லாம் பொய். இந்த பாரதி மோகன், அதுக்கப்புறம் அந்த பாஸ்கர் தயாரிப்பாளர், இவங்க 2 பேர் சொல்றது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலையா இருக்குமோ அப்படின்றதுதான் வந்து பொதுவாரியான கருத்தை தவிர, இவங்க 2 பேர் சொல்றது மட்டுமே உண்மை அப்படின்ற மாதிரி ஆயிடாதுங்க. என்னைக்குமே நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு பிடிச்ச நடிகர் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.